ரஜினி தொடங்க இருக்கும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அர்ஜுனமூர்த்தியின் பின்னணி குறித்து பார்க்கலாம். அர்ஜுனமூர்த்தி 1960ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை ராமசாமி கவுண்டர் மிகப்பெரிய தொழிலதிபர். சுதந்திர போராட்ட வீரரான இவரது தந்தை போக்குவரத்து தொழில் தொடங்கி அதன் பின்னர் புதுக்கோட்டை நகராட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். இதேபோல அர்ஜுனமூர்த்தியும் தொழிலதிபராக இருந்து அரசியல் களத்திற்கு வந்தவர். இளநிலை வேதியியல், முதுநிலை சமூக அறிவியல் படிப்பை முடித்த அர்ஜுனமூர்த்தி அதன் பிறகு பாரி நிறுவனத்தில் பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து உணவு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்த அவர் பாஜக நிர்வாகிகளுடன் நெருங்கி பழகினார். தமிழகம் மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள பாஜக நிர்வாகிகளுடனும் இவருக்கு அறிமுகம் கிடைத்தது. உணவு தயாரிப்பு நிறுவனத்திற்கு பிறகு தகவல் தொழில்நுட்பத்துறையில் கால் பதித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் 35 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர் அர்ஜுனமூர்த்தி. தொழில்நுட்பத்துறையில் அனுபவம் இருந்ததால் பாஜக அரசின் டிஜிட்டல் இந்தியா, பணமில்லா பரிவர்த்தனை, பண மதிப்பிழப்பு ஆகிய திட்டங்களுக்கு ஆலோசகராக இருந்தார். இவருக்கு தமிழகத்தின் திராவிட கட்சிகள் மீது விமர்சனங்கள் உண்டு. கடந்த 50 ஆண்டுகளாக 2 கட்சிகளும் மாநிலத்தை சீரழித்து விட்டதாக கருதிய அர்ஜுனமூர்த்தி 2019இல் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடங்கினார். பாஜக மாநில தலைவராக எல் முருகன் நியமிக்கப்பட்ட பிறகு அறிவுசார் பிரிவில் இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் ரஜினி தொடங்கவுள்ள புதிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுனமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கவுள்ள கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அர்ஜுனமூர்த்தியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழக பாஜக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் பிரிவின் தலைவர் அர்ஜுனமூர்த்தியின் ராஜினாமாவை ஏற்று அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அர்ஜுனமூர்த்தியுடன் கட்சி சார்பாக எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கரு நாகராஜன் கூறியிருக்கிறார். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நம் தலைவருக்கு என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமங்க, கோடான கோடி தலைவர் வச்சிருக்க ரசிகர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேங்க. மேலும் இந்த அமைப்பில் எங்களுக்கெல்லாம் உதவுக்கரமாக ஐயா இவங்க நம்ம தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. மேலும் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள், செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேங்க. இங்கே நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்புகிறது ஒன்று தாங்க. நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் மாற்று அரசியல் கொண்டு வருவதற்கு வேணுங்கிற எல்லா ஆயுதத்தோடையுமே நாங்கள் ரெடியாகவே இருக்கிறோம். நீங்கள் அந்த மாற்றத்தையும் நல்ல உண்மையான ஒரு அரசாங்க அமைப்பையும் நீங்கள் வெகு விரைவில் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு உண்டான உழைப்பும் அதுக்கு உண்டான சிந்தனையோட நாங்கள் எல்லாம் ஆல்ரெடியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். நாங்கள் முழுமையாக மக்களை நம்பியிருக்கிறதுனால உங்களோட ஆதரவு என்றைக்குமே நம்ம தலைவர் அவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஆதரவை கொடுக்கணும். அதை மறக்காமல் எங்களுக்கு செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.